நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய செய்திக்காக நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். நான் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நினாளிலே கர்த்தாவே சுவாமி, எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காக போராட ஒரு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இடத்துல கூடி வந்திருக்கிறதான சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றைய உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நீர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொண்ட தெய்வம், மீட்டுக்கொண்டு எங்களை அன்றைய உம்முடைய பாதையில் நடத்தும்படியாக நீர் சித்தம் கொண்ட தெய்வம். அதற்காக உங்களை நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஒருவரையும் ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் ஒருவரையும் பொறுப்படுங்க. வலைதளங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் குடும்பமாக தனித்தனி நபர்களாக ஒருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமக்குள்ளே ஆண்டவரே நீர் கர்த்தாவே சுவாமி உருவாக்கி ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையை நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நீர் உண்மை வெளிப்படுத்தும். அப்படி கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நாங்கள் கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். இந்த வாரமும் கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து பார்க்கிறோம். சானே, அதாவது உன்னால் பலன் பெற முடியவில்லையா? சாதனை, உனது சேர்க்கை தவறானது. உன்னால் பலன் பெற முடியவில்லையா? சாதானே, உனது சேர்க்கை தவறானது அப்படின்னு சொல்றதான ஒரு தலைப்பு நாங்கள் பார்க்கிறோம். சாதானே, நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் எங்களை அழைத்த பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிந்தியர்கள் போலதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. நல்ல கவனி. கொரிந்தி என்று சொல்லும் பொழுது அருவருப்பு. அப்ப அருவருப்பான வாழ்க்கையில இருந்ததான எங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம ஐக்கியப்பட்டு இருப்பதற்காகவே தேவன் நம்மளை அழைத்தார் என்று சொல்லி நாங்கள் கடந்த வாரமும் பார்த்தோம். இந்த வாரமும் நாங்கள் இந்த வாரமும் நாங்கள் பார்க்கிறோம். சானே, அப்ப நல்லா எங்களுடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுடைய இருதயத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும் இல்லையா? உண்மையிலே நாங்கள் ஒரு 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 தொழிலை செய்தாலும் சரி, ஒரு வியாபாரத்தை பண்ணாலும் சரி, இல்லாட்டி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சரி, எப்படிப்பட்ட காரியத்திலையும் எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னா நாங்கள் மனநிறைவான சமாதானத்துக்குள்ள என்ன செய்வோம்? சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்வோம்? நாங்கள் இருப்போம் இல்லையா? அப்ப பலனே கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு பலனை என்னால் பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையில அப்ப நாங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில தொடர்ந்தும் நாங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது, நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறது சரிதானே. நாங்க போயிட்டு என்ன செய்யக்கூடாதோ அந்த இடத்துல போய் தரமாறி கொண்டிருக்கிறதுன்ற காரியத்தை நாங்க பார்க்கிற பொழுது நாங்க யாராக இருப்போம் அப்படின்னு பார்த்து சொன்னா, நாங்க உணர்வு இல்லாதவர்களாக நினைச்சிட்டு இருப்போம். அப்போ ஒன்றை நாங்க தெளிவாக கவனிக்க வேணும். என்ன பண்ணா, ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில இல்ல, ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிறது அப்படின்னா எங்களை நாங்கள் ஆராய்ந்து எங்களை சோதித்து நாங்க பார்க்க வேணும். என்ன காரணத்தினால என்னால் ஒரு நல்ல பலனை பெறுவதற்கு முடியாம இருக்கிறது அப்படின்றதான ஒரு காரியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப ஏதோ என்னுடைய சேர்க்கை ஏதோ எனக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு பிழையான சேர்க்கை என்னது? நான் யாரோடு சேர்ந்திருக்கிறேன், நான் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஐக்கியம், என்னுடைய சம்பாஷணை, என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் யாரோடு இருக்கிறது அப்படின்றத நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிய வரும், நான் பலனை பெற முடியாம இருக்கிறதுக்கான காரணம்
நான் தானா அல்லது என்னோடு கூட சேர்ந்திருக்கிறதான சேர்க்கையா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தருக்கு என்ன செய்வார்னா கொடுப்பார். நல்ல கவனி. அப்ப இதை நான் ஆராய்ந்து பார்க்காம, என்னை நான் தேடி பார்க்காம, தொடர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த பலன் இல்லாத ஒரு ஜீவித்துக் கொண்டிருப்பேனாக இருந்தால், தொடர்ந்து நான் சமாதானம் இல்லாதவனாக, சந்தோஷம் இல்லாதவனாக, மகிழ்ச்சி இல்லாதவனாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அப்படியாவே இணைஞ்சிட்டு இருக்கும். சரி, நல்ல கவனி. அப்ப 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நல்ல கவனி. சரிதானே? இங்கே யோவான் சரிதானே இங்கே 1வது நிருபத்தில் எழுதுகிற பொழுது அவர் சொல்ற நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. சரிதானே? அப்ப நல்ல கவனிங்க. இதுல நாங்க 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதி முதல் இருந்ததும் வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிற பொழுது நம்மோடு கூட என்னத்தை பேச விரும்புகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உயிர் உள்ள வார்த்தையை குறித்து பேசுகிறார். உயிர் உள்ள வார்த்தை சரிதானே? ஜீவ வார்த்தையில என்ன அர்த்தம் அப்படின்னா உயிர் உள்ள வார்த்தை. சரிதானே? இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பலவிதமான நாவல் புத்தகங்கள் இருக்கிறது. எத்தனையோ பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது, இதிகாசங்களை கொண்டுதான சானே பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கிறது, புராணங்கள் இருக்கிறது இல்லையா, ஏகப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்குது. அதோட சேர்த்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கின்னஸ் புத்தகமும் கூட இருக்குது. சரிதானே? நல்ல கவனி. நிறைய புத்தகங்கள்ல நிறைய விதமான எழுத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சரிதானே அது உயிர் உள்ளதா அல்லது உயிர் இல்லாததா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, உண்மையாகவே சரிதானே இங்க யோவான் சொல்லும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஜீவன் உள்ள வார்த்தை என்று சொல்லுகிறார். ஜீவ வார்த்தை அப்படிங்கிறார். ஏன் ஜீவ வார்த்தைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதையே தான் நீங்க யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அங்க பேசுகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இது சாதாரணமான ஒரு புத்தகம் இல்லை, நீங்க கையில் வச்சுக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது நிறைய பேருக்கு சேர்ச்சுக்கு போகும்போது புத்தகம் கொண்டு போகும்போது வெக்கம், ஒரு சில நேரத்தில் பயம். என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்களே, என்னடா புதுசாக பைபிளை தூக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிமா. சரிதானே? அப்ப அப்படி ஒரு கேள்வி நம்ம மேல வந்துருமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரிதானே இந்த உயிர் உள்ள வார்த்தையை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், கவலைப்படுவோம், வெக்கப்படும், பயப்படுவோம், மனுஷர்களுக்கு பயப்படுவோம், வேதத்தை தூக்கி போறதுக்கு பயப்படுவோம். நல்லா கவனி. சரி, இந்த பாருங்க. இப்ப இன்னொரு குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்குள்ள மாதிரி இப்ப நிறைய இடங்கள்ல சாரி இந்த காவடி தூக்கிட்டு தெரியுறாங்க. நிறைய பேர் காவடி தூக்கிட்டு ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து ஆடுவாங்க. அவங்க அது தூக்குறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. யாரும் சொல்லி போடுவாங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, தாராளத்துக்கு தெரியுவாங்க. காவடி அப்படிம்பாங்க. அது காவடி இல்லை. சரின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக தூக்கு மரமாகிய சிலுவை என்னும் தடி, அந்த தடியை காவி கொண்டு போனவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த காவடின்னு சொல்றதுக்கு பேர் சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, காவி கொண்டு போன காவு தடி. காவு தடிங்கிறது தான் காலப்போக்கில் என்ன பண்ணிவிட்டாங்க, சொல் வழக்குல காவடியாக இணைஞ்சிருச்சது, மாறிவிட்டது. நல்ல கவனி. அப்ப இதை அது தூக்கிட்டு போறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அது மேல வச்சுக்கிற நம்பிக்கை அப்படிதான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே காவி கொண்டு போன தடி, சிலுவை என்னும் தூக்கு மரம். அந்த தூக்கு மரத்தை சுமந்தது எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னா எல்லாம் கேட்பாங்க. யூடியூப்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சார் நல்ல கவனி. 2 பேர் மட்டும் மற்றவங்க தூங்குறாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. நல்ல கவனி. அப்ப நீங்க சத்தமா அல்லேலூயான்னு சொன்னா அல்லேலூயான்னு சொல்லிடணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வார்த்தையாக நம்முடைய கைகளில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
நம்முடைய கைகள். சார், நம்ம சும்மா இந்த பைபிளை கை வச்சுக்கிட்டு இது சும்மா அட்டை போட்ட ஒரு புத்தகம் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்முடைய கைகளில் ஒரு குழந்தையை போல, சாரி, ஒரு குழந்தையை தூக்கி கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்முடைய வேதாகமத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கைகளில் ஒரு உயிருள்ள குழந்தை உட்காந்துக்குதுங்கிற மாதிரி நினைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். சாரி, அப்படிப்பட்ட வார்த்தை சொல்றா பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னா, நாங்க என்ன பண்றோம், ஆதி முதல் இருந்ததுன்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதி தொடக்கத்தின், அதாவது உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம நாங்க கேட்டதும் அவருடைய சத்தத்தை நாங்க நேரடியாக இணைஞ்சிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டோம். அவருடைய சத்தம் சாதாரணமான சத்தம் கிடையாது. அற்ப விசுவாசிகள் சொல்லி எங்களை பார்த்து கடிந்து கொண்டு கடலை பார்த்து சொன்னார், இறையாது அப்படின்னார். அமைதியா இருந்தார். காற்றும் கடலும் அப்படியே இணைஞ்சிருச்சு, அப்படியே நிசப்தமாகிருச்சு. அதை நாங்கள் எங்களோட காதுகளால் கேட்டோம். சாணி சொல்றாரு சாணி, நாங்கள் நோக்கி பார்த்தது, என்னத்தை நோக்கி பார்த்தோம்? என்னடா, இயற்கை கடலுடைய சீற்றம் அப்படியே நிக்குதே, காற்று சூறாவளி போல வந்த காற்று அப்படியே அமைதியாகிருச்சே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்ததும். சாணி அடுத்த கைகளினாலே தொட்டதும். அப்படின்னு அர்த்தம் கைகள் இன்னைக்கு நாங்க போயிட்டு நினைஞ்சிட்டு இருப்போம். சாணி சும்மா தொட்டு அப்படியே அப்படின்ட்டு வந்துடுவோம். எங்க போயிட்டு கோயில்களில் போய் நினைஞ்சிருக்கிற வேலை என்னது, போய் தொட்டு கும்பிடுற வேலை. சரிதானே? ஆனா அது ஒருபோதும் நம்மள என்ன செய்யாது, நோக்கி பார்க்கறது கிடையாது. நல்லா கவனிங்க, கைகளினாலே தொட்டதும் அப்படின்னா எங்களோடு எங்களாக என் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணாராம், யோவான் அப்படி தன்னுடைய மார்போடு கூட என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அப்படியே சாய்த்து வச்சிருந்தார், மார்புல சாட்சி வச்சிருந்தார். அந்த அளவுக்கு என்ன பண்ணான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னுடைய வாழ்க்கை அவ்வளவாய் அவன் ஆண்டவரை தொட்டு பார்த்தவன். சதானி அப்ப தொட்டு பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தையை குறித்து அப்படின்னா உயிருள்ள வார்த்தை, வேற ஒண்ணுமே இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த உயிருள்ள வார்த்தை என்று சொல்லி சொல்றா. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, வாசிங்க, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நல்லா கவனிங்க, நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. இன்றைக்கு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வலைதளங்கள் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. தானே இந்த பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவாக எரிச்சாங்க, இருக்கவே கூடாதுன்னு என்ன செஞ்சாங்க, எரிச்சாங்க. சாரி, பரிசுத்த வேதாகம நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணிவிட்டாங்க, எரிச்சாங்க. அவ்வளவு பிரச்சனை, வேதாகமத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்றதுல அவ்வளவு எதிரடியாக செயல்பட்ட மக்கள் மத்தியில் இன்றைக்கும் நம்மளோட கைகளில் உலாவிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது உயிர் இல்லாத புத்தகம் இல்லை, இது உயிர் உள்ள புத்தகம். அது மட்டும் இல்லாம இதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. தானே, அதாவது ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான புத்தகங்கள் இருக்கு. நீங்க வேணா நீங்க நெட்ல போயிட்டு தேடி பாருங்க. தானே, ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான புத்தகங்கள் விற்பனை ஆகிக்கொண்டே தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை தவிர வேற எந்த புத்தகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு விற்பனை கிடையாது. அப்படி விற்பனை ஆகிக்கொண்டிருக்குது. அது மட்டும் இல்ல, பல மொழிகளிலே இந்த புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சதானி மொழிபெயர்க்கப்பட்டு அவர்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாரி, அப்ப இது நித்தியமான, எப்படிப்பட்டதானது, இது நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம்னா நித்தியமாய் இருக்கக்கூடியது, நித்தியத்துக்கு நித்தியம். இது யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நித்தியமாக நிரந்தரமாகவே இருக்கக்கூடிய உயிருள்ள வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். சரி, அப்படின்னா அவர் செத்து போயிட்டார் சொன்னா, செத்தார் யாருக்காக, எனக்காக, உங்களுக்காக செத்தார். ஆனா மூன்றாவது நாள் என்ன செஞ்சார், மறுபடியுமாக உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் அவர் உயிர் உள்ளவராக என்ன பண்ணுங்க நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இப்ப யாரால என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன், அவர் நித்தியத்துக்கு நித்தியமானவர்,
நிரந்தரமானவர், நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அவரால் அல்லாமல் ஒன்றுமே எங்களால் என்ன செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜீவனை குறித்து தான் பேச சொல்றோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளாகும்படி. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை வாசித்து அந்த வாசித்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்று கண்டு அவரை தொட்டு உணர்ந்ததான ஒரு மனிதன் சொல்றாரு, சானே என்னோட நீங்களும் வந்து ஐக்கியமா இருங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்முடைய சேர்க்கை, நம்ம சேர்ந்திருக்கக்கூடியதான காரியம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் சரியான பலனை பெற முடியாம இன்னைக்கு வரைக்கும் தரமாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சேர்ந்து இருக்கிற கூட்டங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட கூட்டம்! அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளா இருக்கக்கூடிய அவிசுவாசிகளோடு எங்களுடைய சேர்க்கை, எங்களுடைய உறவு, சாரி நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா அப்படியே உறவாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட உறவை நாங்க வச்சிருக்கிற நேரம் நல்ல கவனிங்க, எங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனை பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா, உண்மையாகவே நல்ல கவனிங்க, சாரி வீட்டுல தகப்பன் தாய்கிட்ட ஏச்சு வாங்காம சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு கூட அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஆசையாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். நல்ல கவனிங்க. அதே போல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கோ சானே அவங்க சரியான உறவுக்குள்ள, சரியான ஒரு ஐக்கியத்துக்குள்ள இல்லைன்னா அவங்களுடைய ஆசையில என்னவா மாறிடும், நிராசையாக மாறிவிடும். நல்ல கவனிங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து நான் படிச்சு நல்லா நடந்துக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா அதுவும் கூட நிறைவேறாத ஆசையாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அது என்ன காரணம் அப்படின்னா, உயிர் என்னோடு இல்லைன்னா நான் செத்ததுக்கு சமமாக என்ன செஞ்சிட்டு இருப்பேன். அப்ப யார் அந்த உயிர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாக இருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நாம் வெட்கப்படக்கூடாது. அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு மிக நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். மிக நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, குறைக்க இயலாது. அதே போல ஒரு மணி கூட்டமும் முடியாது. ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி அந்த மணித்தியாலத்தை மாத்தி நாம செயல்படலாம். மணித்தியாலத்தை மாத்தி என்ன செய்யலாம், செயல்படலாம். இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கனடா, ஜெர்மன் போன்ற பல நாடுகள்ல வந்து இப்ப வந்து விண்டர்னு சொல்லுவோம், அப்படி குளிர்கால பகுதி. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சாரி நம்ம நாட்டு படி அவங்க ஒரு அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா குறைச்சு வச்சிருப்பாங்க. சாரி அதாவது இங்க அங்க வந்து 10 மணினா, அதாவது அங்க வந்து 7 மணிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இங்க 11 மணிக்கு தான் செய்ய வேண்டி வரும். அப்போ ஒரு மணித்தியாலத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, மாத்திருப்பாங்களே தவிர ஒரு மணித்தியாலத்தை குறைக்கவோ கூட்டுறதுக்கு யாராலும் என்ன செய்ய முடியாது. எல்லாம் கடவுள் கிருபையா செஞ்சு வச்சுக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில். நாம சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு பைபிள் வாசியா, பைபிள் வாசிக்க இன்னைக்கு டைம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கவனி. ஏன் நீ வாசிக்கல? அப்ப நீ பைபிளை வாசிச்சின்னா நாள்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, உன்னோடு கூட ஒரு உயிர், உன்னோடு கூட ஒரு ஜீவன் உள்ள தெய்வம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ தனியாக இல்லை. சரிதானே? ஒரு ஜீவன் உன்னோடு கூட இணைஞ்சிட்டு இருக்கிறது. அந்த ஜீவன் உன்னோடு கூட இருக்கிறபடினால நீ எந்த இடத்துக்கு போறதுக்கும் நீ பயப்பட தேவையில்லை, எதை செய்யறதுக்கும் நீ தயங்க தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயமில்லாத ஜீவியத்தை, ஒரு திட மனதுள்ள ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உனக்கு இணைஞ்சிருப்பார், வந்து கொடுத்திருப்பார். ஏன்? உனக்குள்ள இருக்கிறது என்னது? ஜீவன் இருக்கிறது. எந்த ஜீவன்? நமக்காக வெளிப்பட்ட ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய தேவன் சரி என்னத்தை குறித்து பேசும்படி யோவானுக்கு ஏவுகிறார் அப்படின்னா, நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய சேர்க்கை, நாங்க யாரோட சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நாங்க யாரோட சேர்ந்துக்கிறோம்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி சொல்லுவதற்கு நம்மள யாராவது இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்க.
இது எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனிதனுடைய ஈடுபாடுகள் யாரோடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை அவமரியாதைப்படுத்துகிற, சரி, இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிற, இயேசு கிறிஸ்துவை சிறிதளவும் விசுவாசிக்க கூடாத அவிசுவாசிகளோடு கூட இவருடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அப்ப சேர்த்து வச்சுட்டு இருக்கிற நேரம் என்ன நடக்கும்? இப்ப ஜீவன் என்னோடு கூட இருக்கிறது. இப்ப நான் அந்த ஜீவனை என்னோட கூட என்ன செய்யறேன்? நான் சேர்த்துக்கொள்ள விரும்பல. சரி, அப்ப அப்படி நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் ஒரு செத்தவனை போல, செத்தவர்கள் கூட்டத்தில் தாபரிக்கிறவர்களாக என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, நான் திரிஞ்சு கொண்டிருப்பேன். அப்படின்னா நான் எப்படின்னா, நான் நடமாடும் ஒரு பிணத்தை போல, நடமாடுகின்ற ஒரு பிணத்தை போல இருப்பேன். பிணம் நடமாடுமா? பிணம் நடமாடுமா? ஆனா பிணம் நடமாடுகிற ஒரு பிணத்தை போல நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடந்து கொண்டு தெரியுமா? ஏன் தெரியுமா? நமக்கு எந்த நமக்கு ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னா, சரியான பலன் நாங்கள் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, நமக்கு யார் ஏசினாலும் நமக்கு ஒன்றும் கேட்க போறது இல்லை, ஒன்றும் விளங்க போறது இல்லை. சாரி, நம்மளை பார்த்து எத்தனை பேர் எத்தனை விதமான இதில் பேசணும், அதெல்லாம் ஒண்ணுமே கலக்காத போலயே தெரியும். அப்படி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தெரிவித்தானே உலகத்துல ஒரு 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 மதுமான பிரியனை பார்த்து உலகத்தில் உள்ள ஏசும், வீட்டில் உள்ளவனு ஏசும், பிள்ளைகளையும் ஏசும். ஆனா அவனுக்கு அது என்ன தெரியும்? என்ன அவனுக்கு மட்டும் என்ன செய்யாது? அவனுக்கு மட்டும் அது விளங்காது. யாரையும் பிள்ளைய ஏசிட்டு போனாடி ஏசிட்டு போனாலும் சரி, யாரும் ஏசி போயிருக்கா அப்படின்னு தெரியுறானா? அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடமாடும் ஒரு பிணத்தை போல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நடமாடி கொண்டு களவெடுக்கிறவன், திருடன் எத்தனை பேர் சொன்னான்? அவன் கலக்கவே மாட்டான். சாரி, அவனோட வாழ்க்கை பூரா நினைச்சிட்டு இருக்கும். அதுல அவருக்கு வேலை குறியா இருப்பார். நல்ல கவனி, ஏன்னா அவங்களுக்கு அதுல புரிய போறது இல்லை. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் எனக்குள்ள வரும்னா, 4வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப நல்ல கவனிங்க, உங்கள் சந்தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரை பத்தி பேசுறாரு? யோவான் பேசுறாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, முன்னால இருக்கிறவர்கள், அதாவது தனக்கு முன்னால இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு சொல்றாரு உங்கள் சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்ப என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படின்ற வார்த்தையை பேசியிருந்தாருன்னா அவர் ஒரு சுயநலவாதியா இருந்திருப்பார். இப்ப யாரை பத்தி பேசுறாரு? உங்கள் என்று பேசுறார். உங்கள் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அப்ப மற்றவர்களுடைய சந்தோஷத்துல சாரி பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி, உங்கள் சந்தோஷம் வந்து நிறைவா இருக்கணும். நீங்க நிறைவு இல்லாத சந்தோஷத்தை நோக்கி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்க அப்பப்போ கிடைக்கிற சொற்ப சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அநியாயப்படுத்திட்டு உட்காந்துக்கிறீங்க. நீங்க நிறைவான சந்தோஷத்துக்குள்ள போகணுன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய ஊழியராக மிக தெளிவாக இந்த பகுதியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், வந்து எழுதி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப நானும் கூட உங்களுக்கு இந்த வசனத்தை பிரசங்கிச்சேன்னா உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக தான் நானும் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறேன். சரிதானே? அப்ப இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறார்? என்னுடைய சந்தோஷம் நிறைவாக எப்படி பலன் பெற முடியும்? சரிதானே? அப்ப யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நல்ல கவனிங்க, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்படி நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய சானே, இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த வார்த்தையின் மேல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வந்து அவருடைய சீடர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியில 2 வருஷத்துக்கு முன்பதாக சரிதானே, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பேர் இருந்தா வந்து திராட்சை தோட்டம் அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேர் வச்சிருந்தாரு? திராட்சை தோட்டம்னு பேர் வச்சிருந்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரிதானே, அந்த திராட்சை தோட்டம் என்று தங்களை ஏற்றுக்கொள்ளாம திராட்சை செடி எந்த அளவுக்கு கனி கொடுக்குமோ அந்த அளவுக்கு கனி கொடுக்காத வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தபடினால சரிதானே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சிதறுண்டு போனாங்க. நல்லா கவனி. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அந்த இடத்துல அவங்க பேசும்பொழுது என்ன சொல்றாரு, வந்து நான் திராட்சை செடி அப்படிங்கிறார்.
அப்படின்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சரி, ஆண்டவராகிய தேவன் ஒரு செடியாக இருக்கிறார். அது என்ன செடி? திராட்சை செடி செடியாக இருக்கிறார். ரைட். அடுத்த சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். தோட்டக்காரர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, ஒரு செடியாக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிறார்? வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் ஏன் திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவ கொண்டு வச்சுக்கிறாரு அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுது? யோவான் 3 என்ன சொல்லப்படுது? 14 என்ன சொல்லுது? நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார்னு சொல்றார். நல்ல கவனிங்க. அப்ப திராட்சை செடியாக எது கொஞ்சம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய விசுவாசம்னு பேசிட்டு இருக்கிறது கொடுத்திருக்கிறேன். விசுவாசம் என்றதனுடைய அர்த்தம் பிதாவாய் தேவனோடு குமாரன் எப்படி சேர்ந்தாரோ போல தேவன் நாட்டிய செடி நானும் சேர்ந்திருப்பதுதான் விசுவாசம். நல்ல கவனிங்க. சேர்ந்திருப்பது எப்படி? நல்ல கவனிங்க. இது உலகத்தினுடைய சகல நாட்களிலும் இருக்கேன். நான் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப என்னோடு கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு, அந்த பயம் சானே, அந்த மரியாதை, அந்த நடுக்க தெரியாதனால தான் பல சபைக்கு வர்ற நேரத்தை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? தாமதிச்சு வர்றோம். நம்ம யோசிக்கிறோம். இல்ல, நமக்குள்ள யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? நம்மளோட யார் இருக்கிறது? உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்து நம்மளோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு முட்டியும் வரைக்கும் என்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னா, என்னோடு கூட இருக்கிறாருன்ற உணர்வு இல்லாதவன் என்ன பண்றான்னா, ஐயோ எனக்கு நடக்க நிகழ்ச்சியாளர் இருக்கிறேன், ஒண்ணுமே செய்யலாது சரி, நான் சோர்ந்து உட்கார்ந்து இருப்பேன்னா அப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்ப நான் செத்து போன ஜடமா தான் இருப்பேன். என்னோடு கடவுள் இருக்கிறான்ற உணர்வு இருந்தாதான் அவர் எப்படி ஒன்று நேரத்தில் உன்னை உருவாக்குவாரோ, நானும் அப்படி ஒன்று நேரத்தில் உன்னை என்ன செய்வேன்? உருவாக்குகிறவனாக இருப்பேன். அப்ப கர்த்தர் என்னில் இருக்கிறார் என்ற உணர்வு எனக்குள்ள இருந்தால், நம் மற்றவருடைய பார்வையில பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவோ, நான் ஒரு வியாதிக்காரனாகவோ, ஒரு சோம்பேறியாகவோ, ஒரு சோமல் நிறைந்தவனாகவோ என்னுடைய வாழ்க்கை ஒரு போதனை செய்யாது இருக்காது. துக்க நிறைய பார்த்தா துக்கத்துல கட்டத கையை வச்சுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு எதுலையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ தனியா இருக்கிற ஜடம், நீ செத்த பணம். உன்னோடு கூட ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாருன்னா, நீ அதெல்லாம் உன் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போறது இல்லை. நீ மிக செழிப்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக, உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய முகத்துல தேவ பிரகாசம் பிரகாசிக்கிறதாக இருக்கும். நீ எப்படி இருக்கிற அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை நீ தேவன் உனக்குள்ள இருக்கிறதை உணராத, அவருடைய பிரசன்னத்தை உணராம இருக்கிற அப்படின்னா, நீ நடமாடும் பிணத்துக்கு ஒப்பானவனாக நினைச்சிட்டு இருக்கிற இருக்கு. நல்ல கவனி. அப்ப தேவன் தம்முடைய குமாரனை செடியாக வச்சிருக்கிறார். அப்ப அந்த செடியில நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொடியாக இணைஞ்சிருக்க வேணும். வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கர்த்தர் அறுத்து போடுகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர். நீ கனி கொடுக்கலனா தோட்டக்காரருக்கு பலன் கிடைக்காது ஐயா. தோட்டக்காரருக்கு பலன் கிடைக்கணுமா இருந்தா நீ கனி கொடுக்க வேண்டும். உன்னை தோட்டத்துல வச்சு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னைய இணைச்சி அவரோடு இணைந்து சகோதரனாக சகோதரியாக நீ கனி கொடுன்னு சொன்னா உனக்கு கனி கொடுக்க முடியல. நீ கனி கொடுக்க மாட்டேங்கிற. உன்னிலிருந்து எந்த பலனையும் அந்த தோட்டக்காரருக்கு செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா பலன் கொடுக்காத, கனி கொடுக்காத ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ வச்சிருக்கிறதுக்கு எந்த தோட்டக்காரருக்கும் பிரியம் இருக்காது. அவர் அதை அறுத்து போடுகிறதற்கு என்ன செய்வார்? அவருடைய பட்டயத்தை தூக்குவார். நல்ல கவனி. மிக 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 அருமையாக கர்த்தர் பேசுகிறார். பேசும்பொழுது எத்தனை பேர் கவனிச்சு பாருங்க. நீங்க சரி, எத்தனை வருஷ காலமா உட்கார்ந்து இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. என்ன பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறோம், எங்க மூலமா என்ன பலனை கர்த்தர் பெற்றிருக்கிறார். ஆராதனையில கூட முறுமுறுப்பு,
ஆராதனைக்கு வந்து ஆராதனை சரியான முறையில் கர்த்தரை மகிழ்ந்து ஆராதிக்க முடியாத அளவுக்கு இருதயத்துல பலவிதமான கெட்ட சிந்தனைகள், அருவருப்பான எண்ணங்கள் தானே, சுத்திருக்கிற சகோதர சகோதரி பேசிக் கொண்டிருக்கிற அருவருப்பான வார்த்தைகள், இதெல்லாம் உள்ள இருக்கிற நேரம் உன்னால எந்த பலனையும் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியும். நீ கனி கொடுத்தா தான் கர்த்தரிடத்துல நான் வச்சதுல எனக்கு பலன் கிடைச்சிட்டு சொல்ல முடியும். எந்த பலன் உன்னால பெற முடியலன்னா அவர் பலனை எதிர்பார்த்து பலன் பெற முடியாது, பலன் பெற முடியாத அளவுக்கு இருக்கிறார் சொன்னா அதை வச்சிருக்கிற எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அது வெட்டி போடுவதே சரி. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்பாடுகள்ல நமக்கு ஏன் சரியான பலனை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்றத ஒரு தேடுதல் வருதுன்னா, நான் செய்யற காரியத்தில் எனக்கு என்ன செய்யல, நான் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன செய்யல, நான் சேர்ந்து இருக்கிற இடத்துல என்ன செய்யல, நான் என்னுடைய சேர்க்கை சரி, ஐக்கியம் சரியில்லை, நான் இணைந்திருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு நான் இணையக்கூடாத இடத்தில் இருந்து கொண்டு நான் பலனை பெற்றுக்கொள்ள நினைச்சேன்னு சொன்னா, என்ன போல ஒரு முட்டாள்வாதி இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. என்னை இணைந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செடினா அவரோடு கூட இணைந்திருக்கிற கொடி நானாக இருக்க வேண்டும். அப்ப கொடி செடியோடு இணைஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல இருந்து எல்லா விதமான ஊட்ட சத்துகளும் எல்லா நீர் சத்துகளும் அதுக்குள்ள வந்து அதனுடைய கனி அது சரியாக என்ன செய்யும், கொடுக்கும். வாசிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கனியை உன்னால கொடுக்கும். உனக்கு சாதாரணமான ஐயோ ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரட்சிப்பு இல்லாம குட்டிச்சுட்டு விரிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கத்திட்டு கிடக்குறான், வாழ்க்கை நிம்மதியில்லாம கிடக்கு, சோமில்லாம கிடக்குறான், பல பேர் அவங்க மேல ஆண்டவரே கொஞ்சம் நான் அன்பு காட்டுற அப்படின்னா, ஒரு சிறிய அன்பு நீ அவன் மேல காட்டுற அப்படின்னா, அந்த அன்பை நீ சரியாக செயல்படுத்துவதற்காக என்ன பண்ணுவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, அதிக கனி கொடுக்கும்படி உன்னை அவர் சுத்தம் பண்ணுவார். எப்படி சுத்தம் பண்ணுவார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சுத்தம் பண்ணும்போது திராட்சை கொடி, நீங்க திராட்சை பந்தல்களை நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தெரியாது, திராட்சை வந்து பந்தல்ல தான் ஓட விட்டுருப்பாங்க. பந்தல்ல ஓட விட்டா அது வந்து நிறைய கொப்பு போயிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு கொப்புகளும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்ணுவாங்க? கட் பண்ணி போகக்குள்ளதான் அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் பலதரப்பட்ட கிளைகள் உண்டாகி அந்த இடத்துல என்ன செய்யும், கொப்பு கொப்பா இணைஞ்சிட்டு இருக்கும். அந்த காய்கள் அழகான முறையில் காய்க்கும். அதை அப்படியே விட்டுட்டா அது சரியான கனி என்ன செய்யாது, அந்த செடி கொடுக்கவே கொடுக்காது. அதனால சுத்தம் பண்ணும். சுத்தம் பண்ணும் பொழுது நிச்சயமா நமக்கு வருத்தம் என்ன செய்யும், வரும். சரி, நீ அன்பு ஒருத்தர் மேல காட்டுற அப்படின்னா அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உனக்குள் இருக்கிறபடினால அவர் எப்படி ஒரு பாவியை விடுதலையாக்குவதற்காக தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய ஜீவன்ல பாடு அனுபவித்தாரோ, அந்த பாடை நீ அனுபவித்தால் தான் ஒருவனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த முடியுமே தவிர நீ ஒரு பாடும் அனுபவிக்க இருக்கக்கூடாது. எனக்கு எந்த யாரும் நேசிடக்கூடாது, என்னை யாரும் துக்கப்படுத்திடக்கூடாது, என்னைய கட்ட இணைஞ்சிடணும். கையெடுத்து பிரேசலோட் பாஸ்டர்னு சொல்லி கையெடுத்து என்ன பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்துடணும். சரி, எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ளான எல்லாம் மரியாதையும் அவங்க கொடுத்தா தான் நான் போவேன் உங்க வீட்டுக்கு, போக மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னா, அவர் என்னை விடுதலையாக்குவதற்காக தன் சரீரத்தில் பாடு அனுபவித்தது உண்மையானால், நீ அதை ஏற்றுக்கொள்றது, நீ அதை விசுவாசிக்கிறது உண்மையானால், நீயும் ஒரு பாவியை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதற்கு பிரயாசப்படுவனா, உன்னுடைய ஜீவனில் நீனும் பாடை அனுபவித்துதான் அதை என்ன செய்ய வேணும், ஒரு ரட்சிப்புக்கு நேராக ஒரு மனுஷனை கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வர முடியாது. ஆனா நீ விரும்புறல்ல அதை செய்யறது, அதை நீ விரும்புறல்ல. அதை உனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சரிதானே? அப்ப நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தர் உபதேசம், அதாவது அவருடைய வார்த்தை மூலமாக அவருடைய சீசர்களை சுத்தப்படுத்துகிறார். ஏன் சுத்தப்படுத்துறாரு? வந்து எங்க அப்பா வந்து தோட்டக்காரராகிறாரு, நான் வந்து அவர் நாட்டுல செடியா இருக்கிறேன், என்னோட நீ இணைஞ்சில்லைன்னா உன்னை வெட்டி போட்டுருவார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. உன்னுடைய செயற்கை முறையே பிழையா இருக்குது. ஆனா நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கங்க கட்டி ஆடிட்டு இருக்கா அப்படின்னா, உன்னுடைய செயற்கை முறை, உன்னுடைய இணைந்திருக்கிற வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யணுங்கிற நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சுவிசேஷம் சொல்றதுக்கு யாரோட இணைஞ்சிருந்தா சுவிசேஷம் சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையோடு இணைஞ்சிருந்தா தான் நீ சுவிசேஷம் சொல்லலாம். சரியா? நீ ஒரு ஊழியத்தை, அதாவது ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தணுமா தான் என்ன செஞ்சாகணும்? நீ
இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிற நீனும் உன் ஜீவன்ல பாட அனுபவிச்சாதான் ஒரு ஆத்மா என்ன செய்யணும் உனக்கு நீ விடுதலாக்கி கொள்ள முடியும். சரி, நீ லீட் பண்ண ஆசையா இருக்குது, எனக்கு அதை செய்ய ஆசை இருக்குது, செய்ய இருக்குது, ஆசைப்படுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நல்லா கவனிங்க. எங்களுடைய மகள்லாம் நீ ஊழியத்துக்கு போட சொல்லி பைபிளுக்கு படிச்சுட்டு இருக்குது. இணைதல் இயேசு கிறிஸ்துவோடு இல்லாம இருக்குமாக இருந்தா எல்லாமே வேஸ்டாக மாறிவிடும். ஒண்ணுமே பிரயோஜனமாக என்ன செய்ய போறதில்லை, இருக்க போறதில்லை. நான் இணைந்திருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவோடு. அந்த கொடியில தான் இணைஞ்சிருந்தா, அந்த செடியில இணைஞ்சிருந்தாதான் நான் கனி எனக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இல்லாட்டி கனி கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய இயலாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவனா இருந்தா நல்லா கவனிங்க. இயேசு எப்படி பிதாவோடு இணைஞ்சுகிறாரோ நான் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் எனக்கு ஊழியத்தை கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இல்லாட்டி எனக்கு என்ன செய்யலாது, செய்ய முடியாது. நிலைத்திருங்கள், வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடிகள் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடிகள் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீ முயற்சி செய்ய ட்ரை பண்ணாத. இன்னைக்கு நிறைய பேர் விஷயம் என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. வாலிபுள்ள முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தானே, இல்லை நான் அந்த பொடியோட பழகிறது அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவது, இல்லை அந்த பிள்ளைய பழகிறதுக்கு வேற ஒரு இதுக்குள்ள. அப்படி என்ன செய்ய போறேன் நான்? நீ ரட்சிக்கிறவனா இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, அது ஒருவனும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. சரி, சும்மா தேவையில்லாத எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்லப்படுது சொன்னா, நீ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், நீலாம் கொடி, நீ திராட்சை செடி என்னில நிலைச்சிருக்கணும், இணைந்திருக்க வேணும். அப்பதான் நீ தானாய் கனி கொடுக்க முடியும். சானே, என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்க தானாய் தனி கனி கொடுக்க உங்களால முடியாது. சும்மா அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த அன்பை பரிபூர்ணப்படுத்த உங்களால் என்ன செய்ய முடியாது, முடியாது. சரிதானே? அன்பு உங்க மேல ஒருத்தர் மொத்தமே இறக்கப்படுவீங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா காசு கொடுத்து உதவி செய்ய உங்களால முடியாம போயிடும். ஏன்னா உங்களுடைய இணைவு இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லைன்னா உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். நீங்கள் அந்த திராட்சை செடியில இணைஞ்சிருக்கக்கூடியதான கொடிகளா இருக்கிறீங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் ஜீவ வார்த்தையோடு கூட என்னுடைய நேரத்தை நான் செலவிட வேண்டும். இந்த வேதத்தை நான் எப்பொழுதும் ஜீவ வார்த்தையாக, இது ஜீவ வார்த்தை, உயிருள்ள ஒரு புல்லை என் கையில இருந்து, என் கையில ஒரு புள்ளைய கற்றுக் கொடுத்துக்கிறார். உயிருள்ள ஒரு புல் பொட்டா என்ன செஞ்ச புல்ல, அவ்வளவுதான். சரியா? அது மாதிரி இது உயிருள்ள புல்லன்ற சிந்தனையோட இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, இது இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்கும். இந்த ஜீவன் எனக்குள்ள வெளிப்பட சானே, செத்து போயிருக்கிற நான் கொஞ்சம் கொஞ்சமா உயிரடைய ஆரம்பிச்சிருவேன். அதான் ஆண்டவர் இயேசு சொன்னாங்க, லாசருவே வெளியே வான்னு சத்தம் விட்டு உரத்த சத்தம் விட்டதுக்கான காரணம் என்ன பண்ணா, இந்த உரத்த எங்க போன புணத்துக்குள்ள போ, அப்படியே எழும்பி வெளியே. வார்த்தையினுடைய வல்லமை அதை கண்டேன்னு சொல்றார் யோவான் சொல்லும் பொழுது. சானே, அப்ப நல்லா கவனிங்க. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைப்புல சரியா இல்லைன்னா, நீ ஊழியத்துக்கு படிக்கிறேங்கிற பேர்ல படிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ அங்க போய் அது எந்த விதத்திலும் ஒன்னாலும் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. உடைய இணைப்பு சரியாக இருக்கும். சரி, அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது, அந்த கனிகளை மற்றவர்கள் பறித்து சாப்பிடுகிற பொழுது, சரி, எவ்வளவு பேர் அதுல மகிழ்ச்சி கொடுக்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்ப அதை விட மகிழ்ச்சி கனி கொடுக்கிறவனுக்கு இருக்கும். அப்ப இன்னைக்கு ஏன் கொடுக்க முடியல, ஏன் என்னால மிகுந்த ஒரு பலனை என்னால் பெற முடியல? என்னுடைய சேர்க்கை சரியில்லை, நான் இணைஞ்சிருக்கிறேன், என்னுடைய ஐக்கியம் சரியில்லை. எதிர நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவல் புத்தகத்துக்கு டைம் நிறைய கொடுத்துருக்கிறேன். நான் நிறைய நாவல் புத்தகங்கள் படிக்கிறேன். சரி, அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய என்ன சொல்றது நிறைய இந்த
பாலியல் சம்பந்தப்பட்ட புத்தகம், நிறைய புத்தகங்கள் இருக்குது இன்னைக்கு. அந்த புத்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு போன்ல எல்லாம் நிறைய அப்படியான புத்தகங்கள், அப்படியான படங்கள் சானே. இதுக்கெல்லாம் டைமை கொடுத்து மனுஷன் செஞ்சிட்டு இருக்கான், செயல்பட்டு கொண்டு இருக்கான். இந்த ரூட் எல்லாம் போய்கிட்டு இருக்க ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்ணிருப்பானா, நாளுக்கு நாள் செத்துட்டு இருப்பானே தவிர ஒரு நாளும் அவன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட மாட்டான். ஒரு நாளும் அவன் வந்து உயிர் உள்ளவனாக என்ன செய்ய மாட்டான் தானே. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு. நல்லா கவனிங்க. அப்ப ஏன் என்னால் ஒரு பலனை கொடுக்க முடியல அப்படின்னா, நான் இணைஞ்சிருக்கிற இணைப்பு சரியில்லை, என்னுடைய சேர்க்கை சரியில்லை. அதனாலதான் எனக்கு எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியல, எனக்கு என்னால செய்ய முடியலையே. அதனாலதான் சந்தோஷத்தை என்னால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ளும். உனக்கான சந்தோஷம் இருக்கிறது, உனக்கான சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார் தானே, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்கன்னு சொன்னார். நல்ல கவனம். அப்ப எங்களுக்காக கர்த்தர் கொடுத்த சமாதானம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான். ஏன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் எங்களால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, எனக்கு தேட வேண்டிய இடத்துல தேடுறதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த வேதாகமம் வந்து உங்க அப்பா உனக்கு கொடுத்த உயில், உனக்கு கொடுத்த சொத்து, இதுல உனக்கு உண்டான சகல ஆசீர்வாதம் உனக்கு இங்கே தான் இருக்குது. இதை நீ தேடிக்கிட்டு இருந்த, இதுக்குள்ள நீ வாட்சிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீ எதையும் தேட வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்ன தேடி நஞ்சிடும், உங்ககிட்ட வந்துடும் சொல்லி பல தடவைகள் படிச்சு கொடுத்துருக்கேன் நான். சாரி, ஆனா நீங்க இந்த சொத்துல என்ன எழுதிருக்குங்கிறத உங்களால பிடிச்சிக்க முடியாது, கண்டுபிடிச்சிக்க இல்லை. எனக்கான உயில் எங்க அப்பா என்ன எழுதிச்சுக்கிறாரு உங்களுக்கு பிடிச்சிக்க இல்லை. நீங்க வெறுமனை கண்ட வகையில் தெரிஞ்சிருக்கிறீங்க. சாரி, அதனாலதான் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்க, சமாதானம் இல்லாத ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறீங்க. அற்ப சந்தோஷம், அற்ப சமாதானமான சில உலகத்தில் இருக்கக்கூடிய குப்பை காரியங்களுக்கு பின்னுக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஓடிட்டு இருக்கிறீங்க. சாரி, நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வாலிப பிள்ளை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க பழகிற பொடியை நீங்க பழகிற பிள்ளைகள்லாம் உங்களுக்கு மெய்யான சந்தோஷ சமாதானத்தை கொடுத்துருவாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்காவிட்டால் உங்களால் நிச்சயமா கனியை கொடுக்க முடியாது. கனி உங்களால கொடுக்க முடியலன்னா அப்பாவுடைய கத்திரி உங்களை தேடி நினைச்சிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும். அது எப்ப வெட்டுவார்னு உங்களுக்கு தெரியாது. அவனு தெளிவா சொல்லிட்டார், தேவன் யார், எங்க அப்பா பிதா தானே, அவர் அனுப்பின குமாரன் நான். என்னை தேவன் என்று அறிந்தும் நீ என்னை தேவன் என்று நமஸ்கரியாமல் போனால் உன் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வசனத்தை வாட்சி பார்ப்போம். எப்படி ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை, நீ தேவனை தேவன் என்று அறிந்தும். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். நல்ல கவனி, உங்களோட சிந்தனை உங்களை வீணராக்கிக்கிட்டு இருக்குது. நீங்க உங்களோட சிந்தனையில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க சிந்திக்கிறது சரி, இத கர்த்தருக்கு தெரியும் தானே. என்னது? கர்த்தருக்கு தெரியும் தானே, நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் அதை பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன், நான் யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, இப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க ஒன்றை நீங்க தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சானே, நீங்க தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த வேணும். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பார்க்கிற நிறைய ஜனங்கள், நாங்களாம் ஒரு காலத்தை எப்படி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சானே, சாமியார போனா மட்டும்தான் சாமி இருக்கிறார் வரும். எங்கேயாவது கோயிலுக்கு தான் கோயில் ஒரு பயம், எங்கே ஒரு மரத்தூர் போயிருந்தா அங்கே ஒரு சாமி இருக்குதுன்னு ஒரு பயம் வரும். மற்ற நேரங்களெல்லாம் செய்ய வேண்டிய சகல அட்டகாசத்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில பண்ணிட்டு இருப்போம். ஒன்றை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க, ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால எங்க போனாலும் அவர் உங்களோட தான் நிற்பார். எங்க ஏறினாலும் அங்கதான் நினைச்சிட்டு இருப்பார், எங்க இறங்கினாலும் எங்க இருப்பார். அவருடைய கண்கள் அவருடைய கண்கள் இருந்து உங்களால் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிற மட்டும் இல்ல, அவர் சர்வ வல்லமை பொருந்தினவர், வானத்தை சிங்காசனம் விட்டு பூமியில பாதப்படியை வச்சிட்டு இருக்கிறவர், வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்த தெய்வம். மனசனால் கட்டப்பட்ட எந்த கோவில்களிலும் அவர் என்ன செய்யறது இல்லை, வாசம் பண்ணுகிறதே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை தேவன் என்று
அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிற சானே ஒரு பிரச்சனை யாருக்கு அவங்களாம் தங்கள் சிந்தனைகள்னால வீணா 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 போனவங்க. சரி, இன்னைக்கு எனக்கு வேலைக்கு போவாட்டி அவர் கொடுப்பாரா? இன்னைக்கு வேலைக்கு போவாட்டி அடுப்பு எரியுமா? சாரி, எல்லாம் கத்துக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற சகோதர தட்டி புட்டி வேலையை பண்ணிட்டு எல்லாம் கழுவி முடிச்சுட்டு நான் ஆராதனைக்கு போகக்குள்ள அரவர் சொன்னீங்க போச்சுன்னா அவரை நீ மேலே கோச்சிக்க போறாரு. கடன் கோச்சிக்க மாட்டாரு. இல்லை, நான் எப்படி வேலை முடிச்சு தானே போகணும். எனக்கு பதில் அவரும் செஞ்சு கொடுப்பாரா? பயங்கரமான கேள்விகளை நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா வீணான சிந்தனைகளை செஞ்சுட்டு நம்ம வீணர்களாக நினைச்சிட்டு இருப்போம். சுத்திக்கிட்டு தெரியும். கத்திரிக்கத்தில் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம்தான் சாரி, ஜீவ வார்த்தை கையில் கொடுத்திருக்கிறார். நீ ஜீவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்துப்பார். இது நேரம் அந்த வார்த்தைகளை உன்னை ஈடுபடுத்திப்பார். ஜீவ வார்த்தை வாசிக்கிற நீ போனுக்கு கூடுதல் இடம் கொடுக்க மாட்டேன். சரிதானே? ஜீவ வார்த்தையை நீ வாசிக்க நினைக்கிற நீ தேவையில்லாத நாவல் புத்தகம் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யப்படாது, தேவைப்படாது. சாரி, உயிர் உள்ள வார்த்தை வாசிச்சாதான் எனக்கு உயிர் உண்டாகும். நான் ஜீவனாக இருப்பேன். நான் 4 பேருக்கு இணைஞ்சிட்டு இருப்பேன். நான் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக இருப்பேன். நான் ஜீவன் வார்த்தையோடு இணைஞ்சிருக்காவிட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, கனிகளை கொடுக்க முடியாது. கனி கொடுத்தா நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேன், சந்தோஷத்தை பெற்றிருப்பேன். என்னோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாக இருக்கும். இல்லைன்னா என்னோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? அப்பப்போ வந்து இணைஞ்சு போயிடும். இப்போ வரும், அடுத்த நிமிஷம் துக்கித்து அழுது கொண்டிருப்பேன். எங்கே ஒருத்தர் உட்காந்து இணைஞ்சிட்டு இருப்பேன், கதறி கொண்டிருப்பேன். நடக்க முடியாது, உடம்புல சோர்வு, அசதி, விளைவீனம், இல்லாத வியாதி, இதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? கொண்டாந்து டெய்லி போட்டு எடுத்துரும். கர்த்தர் பொழுதும் ஜீவன் இருக்கிறார். சாரி, அவர் உனக்கு எதிர்பார்க்கறது அப்படின்னா நல்ல பலனை பலனை கொடுக்க வேண்டும். ஏன் உன்னால கொடுக்க முடியல அப்படின்னா உன்னுடைய சேர்க்கை சரியில்லை, நீ இணைஞ்சிருக்கிற இடம் சரியில்லை, உன்னுடைய ஐக்கியம் விலையானது. அதனாலதான் நீ உன்னுடைய வாழ்க்கை இணைஞ்சிட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் நீ போராடி கொண்டிருக்கிற. சாரி, இந்த புத்தகம் இந்த உயிரை உன்னுடைய கையில தூக்குறதுக்கு வெக்கப்படுவனா அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கும் வெக்கப்படுவார். தெளிவாக சொல்லிட்டார். மனுஷனுக்கு முன்பதாக தன்னை அறிக்கை பண்ணாதவனை குறித்து பிதாவிடத்தில் என்ன பண்ணுவார்? அவர் அறிக்கை பண்ண மாட்டார். அவர் எங்க கொஞ்சம் வெக்கப்படுவார். சரி, இதை தூக்கி போறதுக்கு வெக்கப்படுற அவசியம் இல்லை. எதிர்ப்பு போறதுக்கு எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த மனுஷனுக்கு தான் விரோதம் எந்திரிப்பான். ஆனா தேவனுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டான், அவனால எந்திரிக்க முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர். சாரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏன் ஒரு விஷயத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா உன்னுடைய இணைப்பு, உன்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்குமாக இருந்தால் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை கத்தவனுக்கு என்ன செஞ்சிருப்பார் வந்து இந்த பதஞ்சன சிங்க குட்டியில் தாட்சி எடுத்து பட்டினியாக கிடக்கிறதுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைப்படாது. அப்ப நன்மை கிடைக்கிற தீமை வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீ கர்த்தரை தேடலை. கர்த்தரை தேடுறவங்க என்ன வந்துட்டு உனக்கு தீமை வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீ தான் யோசிக்கணும், ஏன் எனக்கு அடிக்கடி தீமை ஏற்படும், ஏன் தோல்வி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏமாத்திட்டு இருக்கான், நான் ஏன் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு விடுதலை கிடைக்கணும்னா நான் ஜீவ வார்த்தைக்கு என்ன செய்யறதில்லை, இடம் கொடுக்கிறதே கிடையாது. நீ ஜீவ வார்த்தைக்கு இடம் கொடுத்து பார், கர்த்தரை சரியாக கனம் பண்ணிப்பார். தானே கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்க உயர்த்துவார். அதுதான் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.